அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் பன்னீர்செல்வம் அவர்களின் மீது பயந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பது தற்பொழுது வெளிப்படையாகவே தெரிந்துவிட்டது. அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை எக்ஸ் தளத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்துவது அதிமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும், அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியே கிடையாது என்றும் தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். நீதிமன்றம் இதற்கு என்ன பதில்களை கூறியது என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மட்டும் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி கிடையாது என்றும், இந்த நிலையில் ஒருங்கிணைப்பாளர் என்று எக்ஸ் வலைதளத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்துவதாக ஹைகோர்ட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அதிமுகவின் கட்சியின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருந்த வழக்கு விசாரணை வரும் 12ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அதிமுகவிற்கும் பன்னீர்செல்வத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கின் இறுதி விசாரணை வருகின்ற 12ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு வர உள்ளது. அதற்கு முன்பாக எதற்காக புதிய வழக்கை ஒன்றை பன்னீர்செல்வம் அவர்களது மீது பதிய வேண்டும்? இந்த நிலையில்தான் அதிமுகவின் கொடி மற்றும் சின்னத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தலாம் என்று நீதிமன்றம் அறிவிப்பை வெளியிடுவதாக முன்கூட்டியே தெரிந்த நிலையில்தான் புதிய வழக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் மீது பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இதற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது தோல்வி எப்பொழுதும் நிலையானது கிடையாது என்றும், துரோகிகள் வெற்றியடைந்தார்கள் என்று நினைத்துக் கொள்வார்கள், கடைசி நேரத்தில் தோற்று விடுவார்கள் என்பதற்கேற்பதான் கடந்த 10 வழக்குகளில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தில்லுமுள்ளு அனைத்தையும் ஒவ்வொன்றாக தற்பொழுது வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். 10 நீதிமன்ற வழக்குகளில் நான் தோற்றாலும் தற்பொழுது இறுதியாக அதிமுகவிற்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்று தொடர்ந்திருக்கிறார். இதற்கு நிச்சயமாக எனக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும் என்பதற்காக ஒருங்கிணைப்பாளர் பதவியே கிடையாது என்று, ஒருங்கிணைப்பாளர் பதவியும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியும் அதிமுகவில் கிடையாது, பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்துவது அதிமுகவில் குழப்பத்தை உண்டாக்குகிறது என்ற என் மீது இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். ஆனால் நாங்கள் இதை சட்ட ரீதியாகவே மேற்கொள்வோம் என்றும், ஏனென்றால் அதிமுகவில் பொதுச் செயலாளர் என்ற முறையில் ஒருங்கிணைப்பாளர் அனுமதி இல்லாமல் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது. அதை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்தது. ஆனால் என்னை கட்சியிலிருந்து நீக்கியது எதற்காக? ஒருங்கிணைப்பாளராக என்னை கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூற முடியாது என்றும், அதற்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் என்னை ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்த நிலையில் ஆதாரங்கள் அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் நீதிமன்றத்திலும் சமர்ப்பித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டு நான் அதிமுகவில் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், நான் ஒருவேளை அதிமுகவிற்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது, கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை, அதிமுகவின் கொடி மற்றும் சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பன்னீர்செல்வம் அவர்கள் பயன்படுத்தலாம் என்று நீதிமன்றம் 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்கினாலோ அல்லது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட அது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் பாதகமாக இருக்கக்கூடிய நிலையில் இத்தகைய முடிவை எடுத்திருக்கிறார் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் துரோகி எப்பொழுதுமே வெற்றியடைந்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்துக் கொள்வான், கடைசி நேரத்தில் ஒரேடியாக வீழ்த்தப்படுவான் என்றும், தற்பொழுது கூட்டணி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 40 தொகுதிகளிலும் தனித்துதான் போட்டியிட முடியும். ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எந்த ஒரு பெரும்பான்மையான கட்சிகள் போட்டியில்லாமல் அதிமுக திமுக என்று இரு கட்சிகளுக்கிடையே போட்டி நிலவியது. பெரும்பான்மையான அதிமுக வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதியில்லாத வேட்பாளர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வைத்து மிகப்பெரிய 56,500 ஓட்டுக்கள் தோல்வியடைய வைத்து இதுவரைக்கும் அதிமுக டெபாசிட்டை இழக்காத நிலை ஏற்பட்டது. அதுவும் தற்பொழுது நடைபெற்றுவிட்டது.
அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி வகித்ததிலிருந்து தற்பொழுது வரை நடந்த தேர்தல்களில் அனைத்திலும் தோல்விதான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை மறுக்க முடியுமா என்ற கேள்வியையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் நான் அதிமுகவை கைப்பற்றி விடுவேன் என்ற பயத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த வழக்கை சூட்டியுள்ளார் என்றும் இதை நாங்கள் சட்ட ரீதியாக பாற்றுக்கொள்வோம் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவதை பற்றியும் எடப்பாடி பழனிசாமியின் திட்டம் நிறைவேறுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.